11 வயசு பையன், பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்க பையன் காணாம போயிடுறான். தங்கச்சி அழுகிறா, அண்ணனை காணான்னு. பெற்றோர்கள் ஓடுறாங்க, பள்ளிக்கூடத்தில் போய் கேட்குறாங்க, அவன் அப்பயே போயிட்டானே அப்படின்னு. உடன்படித்த நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்குறாங்க, ஆசிரியர் பெருந்தகள்கிட்ட கேட்குறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. இல்லை, 3 நாட்கள் கழித்து சரியாக அந்த சிறுவன் வருகிறான். தங்கை ஓடி போய் கட்டி தழுவி அண்ணா என்று அழுகிறார். அப்பா அம்மா வந்து அழுகிறாங்க. அவன் ஒண்ணுமே சொல்லலை, ஒரு கலையம் வச்சிருக்கிறான், ஒரு கலையம். அந்த கலையத்து மேல ஒரு துணியை போட்டு வண்டு கட்டிருக்கான், கட்டி வச்சிருக்கான். தங்கையை மட்டும் தனியாக கூட்டிட்டு போய் அழுத கண்ணீரை தொடச்சிட்டு, அழாத தங்கச்சி வா, திறந்து காட்டான். இந்த கலையத்துக்குள்ள ரத்தம் தோய்ந்து சிவந்த மண், இந்த மண் அள்ளி வச்சிருக்கான். ஜாலியன் வாலாவாக்கில் சென்ட்ரல் டயர் சுட்டுச்சு செத்தர மக்கள் சிந்திய ரத்தத்தில் சிவந்த இடர்களை அந்த மண் அள்ளியில் வச்சிருக்கான். இது நம் மக்கள் சிந்திய ரத்தம் தங்கச்சி, இதுக்கு வெள்ளையர்கள் எனக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த சிறுவன் தான் என் அன்பு தம்பி தங்கைகளே, 22 வயதில் இந்த மண்ணின் விடுதலைக்காக தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாவீரன் பகத்சிங் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்.